வெல்கம் டு ஒயர் எக்ஸ்டன் சேனல். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இது உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஆட்டம் தான். இருந்தாலும் பழைய ஆட்டத்தை கழிச்சிட்டு புதுசா ஆடுவோம். முதல்ல எல்லாத்தையும் கலக்கணும். புது வீடு புது மனுஷன் சண்டை போடுவாங்களான்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா சமாதானமா இருக்க மாட்டாங்க. பிக் பாஸ் சீசன் 8 ரகளைகள் ஆரம்பம். யார் யார் என்ன என்ன டக் டக் டக்னு சொல்லுங்க பாப்போம். தவசி விருமாண்டி சீனிச்சாமி கருப்பையா கல்லுத்து அதெல்லாம் சும்மா கிளப்பி விட்டதா இருக்கும். Hi dear friends, today let us discuss about துப்புச்சுக்கு பைபாஸ் பார்க்கலாம். ஓஹோ, ஆனா இது பல வருஷமா போட்டுட்டு இருக்காங்க. வர மாதிரி எல்லா சீசனும் இந்த சீசன் வருவாங்களா யாருன்னே தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ, இதுக்கு முன்னால் நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். எங்க செல்லம்மா ஒற்றை தாயின் தொடரா தெரியல, ஞாபகம் வந்துருச்சு. தொடருமே தெரியல, ஞாபகம் வந்துருச்சு. இதுவும் தெரியல. ஓ, அதே தொடர்ல இருக்கவங்களா? கருப்பு காயும் பின்னாலேயே போத சரியில்லையே. அந்த வார்டன் எப்படி? அவரா ரொம்ப நல்லவரு. உள்ள இருக்கிறத அப்படியே அள்ளி வெளியே வீசிடுவாரு. எனக்கு சகோதரி மாதிரி தங்கச்சி அப்படியாப்பா? அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பார்ட்டிக்கு நல்லது, உங்க உடம்புகளுக்கு நல்லது. ஐயோ, இனிமே இப்படி செய்யறவன் யாடா? அவனுக்கெல்லாம் நான் எவன்டா? மச்சி இவன்டா. அவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? மெயின் பிக்சர் பாக்குறியா? சிவடிச்சா உருக்க, இந்த சிங்கி அடிச்சா பழிக்கணும். இந்த சின்னாவோட ஒரு முகத்தை தானே நீங்க பாத்திருக்கீங்க, இவனோட வெறி முகத்தை நீங்க பார்த்தது இல்ல. நாளைக்கு பாப்பீங்கடா. இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. இவரு வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வைஃப் வருவாங்க நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து கேள்வி கேட்க ஆள் இல்ல ஆடிட்டு இருக்க முடியாது, சரியா? அதற்காக தான் நான் இருக்கேன். நான் கேட்பேன் ராசா, நான் கேட்பேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. உன்னை பிடிச்சிருக்க? ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்க்கையிலயும் உருப்படியான காரியம் பண்ணிருக்கேன்னா இனிமே உன்னை வாடா போடான்னு சொல்ல மாட்டேன், வாங்க போங்கன்னே சொல்றேன். ஐயா, என்ன போகுதுன்னு தெரியல. ஹாஸ்பிடல் அட்மாஸ்பியர் யோசிச்சு பாரு. வார்த்தைகள் எப்படி இருக்கும்? வரிசையில் வாருங்கள். இது வாய்ப்பு கம்மி தான். ஒரு டிடிஎஃப் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். மஞ்சள் வீரன் கேன்சல் நினைக்கிறேன். போய் திரும்பறதுக்கு லேட் ஆகும்போது இங்க இருக்க தொப்பிக்கார பசங்க உன்னை கூட்டி போய் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. நீ எந்த முடிவு எடுத்துறாத, எல்லாம் வந்த வழிக்கு வித்துட்டு போயிருவாங்க. பல்கா பம்முனர்க பொண்டாடி விட்டு பிடிச்சு போறேன். என்ன சென்டிமெண்டா போடா. ஐயோ, போச்சுடா. சவுண்ட் சரோஜா. ஓ, ஒரிஜினல் எப்படிதான் நம்ம கையில வச்சுக்காதீங்க. வாய்ப்பு இருக்கு, வரலாம் போவார். ஜிடி ப்ராடக்ட்லாம் நடக்கும். இவர தெரியல. இவர தெரியலையே. நீ கமான் நீ கமான் நீ கமான் தெரியல. இங்கதானே இருக்க போறீங்க, அப்புறமா வரும். வாங்க. ஓஹோ, இது கலக்க போது யார்ல இருந்தாரு? யாரா நீ? ட்ரூத் ஆஃப் எனர்ஜி 1G 2G 3G பிரேம்ஜி, இட்ஸ் ஆல் கமிங் ஃப்ரம் எனர்ஜி. இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மென்ட்க்கு நான் கேரண்டி. தேங்க் யூ. ஓ, கோகுல் இவரு.
சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாதிரி. அதை திறந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல தெரியாத விஷயத்தை பூரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் இவரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப. ஐயா பெரிய திறமைக்காரர் இருப்பா உங்களுக்கு. அப்படியா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். ஓஹோ வாய்ப்பு வாய்ப்பு. சீதா வாட் மேன், நம்ம காலையோட கவர்ச்சி குயில் வருது. கவர்ச்சி குயிலாது, கவர்ச்சி வெயில். அப்படியா? இது தெரியாது. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தானே இந்த வாட்டி மிஸ் சென்னை 2000? சாரி, நான் கலந்துக்கவே இல்ல. நீங்க கலந்துக்கல, அதனால தான் யாருக்கோ கொடுத்துட்டாங்க. இது யாரும் தெரியல. மங்களா எங்களா? அங்களா சூப்பர்லா. ஓ பரீனாவா? அவங்க குக்குத் கோமல்ல கடந்தாங்க பார்த்துருக்கேன். எப்படி கொண்டு வந்துருக்காங்க? அப்படி பார்க்காதடா. மம்மி மேரிட். அதனாலதான் மம்மி. இது மகாராஜா படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஜெயசேதுபதியை கூட்டு வந்துருப்பாரு. போச்சுடா. இது யாரு? அட இவன். இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்கயா பாவம். அவ்வளவுதானா? நான் தான் இந்த கேமுக்கு ரெஃபரி. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒண்ணும் இல்ல சார், நீங்க எங்க ரெஃபரியா இருக்கிறது எங்களோட அதிர்ஷ்டம். நாங்க ஒரு கலக்கிடுவோம். நல்லா கலக்குங்க. பிக் பாஸ் சீசன் 8 இந்த முறை ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு. இவங்க வேற ஜாயின் வச்சுட்டாங்களா? என்னது ஒண்ணா சேர்ந்துட்டாங்களா? ஆமா, எனக்கு மரணத்துக்கு மரணம் நடந்துருச்சு. ஆடிய பாதமோ அலாவுதீன் பூதமோ ஒண்ணு சேர்ந்து என்னங்க வாழ்த்துக்கள் சொன்னங்க. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இதுல லிஸ்ட்ல போட்ட நிறைய இது புதுசா இருந்துச்சு. நிறைய பேர் இந்த 1-2 பொண்ணுங்களாம் யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த மகாராஜா படத்துல நடிச்ச அந்த சின்ன பொண்ணு வருவாங்கன்னு நிறைய சேனல்ல இப்போ எல்லாருமே மென்ஷன் பண்றது அவங்கள கரெக்டா மென்ஷன் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தர்ஷா குப்தா, அப்புறம் சில இந்த விஜய் டிவில இருக்கிறவங்கலாம் கொண்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் வருவாங்க. கோகுல் எதிர்பார்க்காதது எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லா தனியா தெரிவார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த பழைய ஆக்டர் ஐஸ்வர்யாவா, அவங்க சும்மாவே நார்மலாவே அப்படிதான். அவங்க உள்ள வேற அனுப்புறாங்க. கண்டிப்பா நிறைய சண்டை நடக்கும். அதான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் 2 வாரத்துக்கு அனுப்புற மாதிரி ஒருத்தவங்களை அனுப்புறாங்களா, அது எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு 2-3 பேரை சூஸ் பண்ணி அனுப்புவாங்க. அதுல என்ன ஆக போகுது, எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. பார்ப்போம் இந்த மாதிரி. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்